Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் 4:30 எடுத்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. பூசமுக்கு முன்னாடி நாளே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லேயுமே பூஜை ஜாமான்கள் எல்லாமே முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி ரெடியாக தான் வச்சுருந்தேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு உடனே ஃபஸ்ட்டு நான் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட முருகரோடது ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோட்டோவுக்கு முன்னாடி தான் நான் விளக்கேற்ற போகிறேன். ஒரு பிளேட்டில் ஸ்டார் மாதிரி கோலம் போட்டுட்டு அதில் சரவண பவன் எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே இது போல் 6 வெத்தலை வச்சுக்க போகிறேன். வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். இப்போ வெத்தலையோடைய காம்பை மட்டும் நம்ம எடுத்துடணும். அந்த எடுத்த காம்பை தூக்கி போட்டுறக்கூடாது. அதை விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குலேயே நம்ம போட்டுக்கணும். 6 விளக்குக்குள்ளே 6 வெத்தலை காம்பையும் போட்டுக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெத்தலை எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி வெத்தலை எடுத்துக்கணும். 6 வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்ற போகிற விளக்கை வைக்கணும். 6 விளக்கு நம்ம வைக்கணும். இது போல் ஜாயிண்டாக இருக்கிற விளக்கு வைக்கலாம், இல்லைனா தனித்தனியாக இருக்கிற விளக்குமே கூட அகல் விளக்கை நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த எல்லா விளக்குக்குமே நம்ம பூ வச்சுக்கலாம். நம்ம விளக்கு ஏற்றும் போது ஃபுல்லாக நெய் விட்டு நெய் விளக்காகவும் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம். கிளைமேட் இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குங்கிறனால நெய் ரொம்ப கெட்டியாக இருந்தது. அதனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே எல்லா விளக்குலேயுமே நெய்யும் நான் ஊற்றிட்டேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் டைமில் தான் நான் வாங்கினேன். தீபம் டைமத்தில் தான் நமக்கு இந்த மாதிரி புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துட்டு அந்த கலெக்ஷன் என்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். ஸோ இப்போ அந்த விளக்கில் தான் நான் எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு அதுக்குள்ளே திரியும் வெத்தலை காம்பு நம்ம எல்லா இலையிலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக ஏற்றுற விளக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டேயில் நம்ம விளக்கேற்றும் போது எந்த சாமிக்காக நம்ம ஏற்றுறோமோ அந்த சாமியாகவே அந்த விளக்கு நமக்கு தெரியும். ஸோ அது நம்ம ரொம்ப பக்தியோடு அந்த விளக்கை நம்ம ஏற்றுவோம் இல்லைங்களா, அது மனசுக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஃபஸ்ட் அந்த 6 விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற விளக்கு எல்லாமே நான் ஏற்றிக்க போகிறேன். சாமி ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த 6 விளக்கு வச்சுருக்கேன். பக்கத்தில் 2 சைட்லேயுமே வெள்ளியில் குத்து விளக்கு மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ரெகுலராக வச்சுருக்கிற விளக்கெல்லாம் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா சாயந்தரமாக பூஜை பண்ணுறதை விட காலையில் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பூஜை பண்ணுற நாளில் கண்டிப்பாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் மற்ற வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ சாமிக்கிட்ட இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நைவேத்தியமே செய்ய போனேன். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கு அங்கே நம்ம பிரசாதம் ஏதாவது வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி ஒரு கப்பில் பால் வச்சுட்டு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். இப்போ நான் மட்டும்தான் சாமி கும்பிட்டுருக்கேன். நான் இப்போ போய் நைவேத்தியம் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் பசங்களும் எழுந்ததுக்கப்புறமே எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுருவோம். பூஜை அன்னைக்கு பார்த்திங்கன்னா 6 தாமரை இருக்க மாதிரி தான் கோலம் போட்டிருக்கேன். சாமிக்கு மாலையாக போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் ரோஸ் தான் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு அதை இந்த மாதிரி மாலையாக கோர்த்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், அதே மாதிரி தின் லைனாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மாலை அப்புறம் நெய்வேத்தியம் எல்லாமே சாமிக்கிட்ட வச்சுட்டு திருப்பி நாங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி தான் தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.